வந்துட்டோம். லொகேஷனை மாத்தியாச்சு. நான் கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கோம். ஆணி எடுத்துட்டு வரைக்கும் இவ்வளவு நேரமான்னு கேமராமேன் கேட்க சொல்றான். விடு, இதா பாத்துக்கோங்க. அழகான ஆணி துரு பிடிச்சான். அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டோம். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டியை வச்சு ஒரு கோழி குண்டு தான் அடிக்க போறோம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புறா குண்டு வீடியோ அடிச்சு போட்டிருந்தோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு இன்ன வரைக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. இப்போவுமே என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க தெளிவாக காட்டுங்க ப்ரோ அப்படின்னு. அது 4 வருஷம் பழைய வீடியோல இப்போ என்கிட்ட இல்லை. அதனால இப்போதைக்கு இதை வச்சு அடிச்சு காட்டுறேன், பாருங்க நல்லா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரே தூசியா இருக்கு. இவ்வளோ நாள் இந்த இடத்துல இருந்துச்சு, இப்போதான் வெளியே எடுத்திருக்கோம். இந்த முதல்ல க்ளீன் பண்ணிட்டு அப்புறமேட்டி அடிக்க ஆரம்பிக்கலாம். தட்டி விடுறோம். வசந்த் வேட்டையில் இறங்கிட்டான். ஆமா, இறங்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்ப்பீங்க எப்படி அடிக்க போகிறோம் அப்படின்னு. இதில் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா சுற்றி இங்கே ஹோல்ஸாக இருக்கா, அதெல்லாம் அடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு பெட்டியில் இருக்க கட்டையை உடச்சி வச்சுருக்கோம். இங்கே காட்டுங்கடா, ஃபுல்லாக உடச்சி வச்சுருக்குறோம். எல்லாம் நம்ம டூல்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. இதை வச்சு தான் அடிக்க போகிறோம். இதெல்லாம் இங்கே பத்திரமா இருக்கட்டும். அங்கே எல்லாம் உடச்சி வச்சுருக்கோம். இதெல்லாம் எடுக்கணும். இதில் இருக்க கட்டையெல்லாம் எடுத்து அந்த கேப்பெல்லாம் அடைச்சிட்டு அப்புறம் தான் டோர் வைக்கணும். அவன் அதை பண்ணட்டும், அதுக்குள்ளே நம்ம உடச்சி வச்சிடலாம். கை வலிக்குது. இருக்குது. ஐயோ வேலை. சரி, இப்படியே வச்சு அடிச்சிடலாம். ஓடி அவன் போய் என்னடா அப்படியே அடிக்கும் போது இல்ல சேஃபா தான் இருக்கும். எல்லாம் சேஃபா இருங்க. இந்த மாதிரி தான் அப்பப்போ அலப்பறையா இருக்கும். ஒரு பக்கம் ஓடியாச்சு. இந்த கட்டையெல்லாம் அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணிடணும். எல்லாம் ஆணி கட்டை. இதுலயும் ஆணி இருக்கு. இந்த ஆணியவே நம்ம வேஸ்ட் பண்ணாம அடிக்கணும். முடிஞ்சடா, முடிய போகுது. ரொம்ப சுத்தம் பண்ண அடிச்சுட்டு சுத்தம் பண்ணிக்கலாம். போடு ஒரு ஆட்டு முடியா இருக்கு. ஆட்டுக்குண்டுல இருந்து ஆட்டு முடி தான் இருக்கும். ஓ, இன்டெலிஜென்ட்டா விடுங்க. ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவை. இதை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியும். இந்த கேப் இருக்கா, இந்த கேப்பில் அடைச்சிடும். இவ்வளோ கேப் எதுக்குன்னு கேட்பீங்க, கோழி மூச்சு விட்றதுக்கு. இவ்வளோ கேப்புக்கு கட்டை இருந்து அடிச்சிருக்கலாம், இவ்வளோ கேப்புக்கு கட்டை இல்லை, அதனால கோழி மூச்சு விட்ற விட்டுறலாம். அதுக்கு இன்னொரு காட்டை சேர்த்து வச்சு அடிச்சுக்கலாம். அதனால இதெல்லாம் சேஃப் இல்லையோன்னு தோணுது. எலி சடக்குன்னு உள்ள போயிட்டு வெளியே வரும். குஞ்சு கோழியில அடிச்சோம்னா கன்ஃபார்ம். குஞ்சு கோழியில இதில் அடிக்கிறது இல்லை, பெரிய கோழி மட்டும்தான். இந்த சந்துக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். வெட்டும் வேண்டா. கம்பை எடுத்துட்டு வந்தாச்சு, வாங்க போகலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம லொக்கேஷனை மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். வெளியே நல்லா பிரைட்டாக இருக்குது, உள்ள ஒரே இருட்டாக இருக்குது. அதனால் அடுத்த லொக்கேஷன் மாறிடலாம். வந்துட்டோம், வந்துக்கிட்டே இருக்கிறோம். லொக்கேஷனை மாற்றியாச்சுங்க. இப்போ உள்ளே பார்த்துருப்பீங்க, ஒரே இருட்டாக கருகும்புன்னு இருந்திருக்கும். அங்கே அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரே இடைஞ்சலாக இருந்துச்சு. அதனால் இப்போ வெளியே லொக்கேஷன் மாற்றிட்டோம். இந்த லொக்கேஷன் பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். போ ஃப்ரேம் விட்டு வெளியே போ. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நம்ம பல வீடியோஸ் எடுத்தோம். வாட்டர் சேலஞ்சு, நியூ இயருக்கு பிரியாணி செஞ்சதெல்லாம் இங்கே தான் லைட் எல்லாம் கட்டி இங்கே தான் அடுப்பெல்லாம் வச்சு செஞ்சோம். அதெல்லாம் ஒரு காலம். அடுத்த வருஷம் நியூ இயரே வந்துருச்சு. இப்போதான் அடுத்த வீடியோ போடுறோம். தீபாவளிக்கு போட்டுடலாம், இன்னொரு வீடியோ போட்டுடலாம். பட்டாசு வெடிக்கணும், வேற என்ன பண்ண போறோம். ஆல்ரெடி போன வருஷம் பட்டாசு வெடிச்சு யூடியூப்காரன் போடக்கூடாதுன்ட்டான், ரெஸ்ட்ரிக்டட். என்ன பண்றது, பட்டாசு வெடிச்சு தான் போட்டேன், அதே ரெஸ்ட்ரிக்டட் கண்டென்ட்னுங்க. இந்த வருஷம் அதே தான். ஓகே, கட்டை எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. ஃபர்ஸ்ட் இங்க அடிச்சிடலாம். இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டோம்னா இது முடிஞ்சிடும். அதனால ஃபர்ஸ்ட் இப்படி ஒன்று மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடு.
இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே ஆணி இருக்கு, இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண போறது இல்லை, அப்படியே அடிக்க போகிறோம். இதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம், எந்த அளவுன்னு மார்க் பண்ணி அறுக்கணும் ஃபர்ஸ்ட். இவ்வளோதானே? ஓகே, ஓ இதை அறுத்துருவோம். அறுத்துட்டு அடுத்த ஷாட்டில் காட்டுறேன். ரொம்ப இருக்கு, அறுப்போம். நான் ட்ரை பண்றேன். அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துட்டோம். அப்படி கெட்டியா பிடிச்சிக்க, ஒரே அடி அடிச்சா உடஞ்சிரும். அவ்வளவுதான். இப்ப திருப்பி வச்சு இப்ப கரெக்டா இங்க அடிச்சா உடையில எதுக்கு அவ்வளவு மொத்தமா அறுத்து எடுத்துருக்கலாமே. சேர்த்து எடுக்கலாம். டேக் நம்பர் 1. அவ்வளவுதான், நீட் ஆயிடுச்சு. இதுக்கு போய் உட்காந்து அறுத்துட்டு இருக்கீங்க. நீங்க அறிவாளி தான். சுத்தியில் கொண்டு வாடா. சுத்தியல் கொஞ்சம் கோளாரா பாருங்க, அந்த செருப்புக்கு வந்த சோதனை பாத்தீங்களா? டெக்னாலஜியா செருப்பே போட்டு இவங்கிட்ட 2 in 1. இவர் எதுக்கு இருக்காருன்னு தெரியல. நான் வந்து எடுபடி வேலை. என்ன வேலை? எடுபடிக்கு வேலை கொடுப்போமா? ஐயோ, கட்டோட நாங்க சும்மா வெட்டியா சூப்பர்வைசர். ஆல்ரெடி 2 சூப்பர்வைசர்ஸ் நிக்கிறானுங்களா பத்தாதா? அவனைங்க போட்டோ பிடிக்க வீடியோ பிடிக்கணும். சரி, உங்களுக்கு எங்களுக்கு மூளை இல்ல. இந்த கேப் அடைச்சிடலாம். ஆனா ஆணி வேணும், ஆணி மட்டும் வந்துடலாம். இப்ப போய் எடுத்து ஓடி எடுத்துட்டு வா. நீ பேசலாம் மைக்ல ரெக்கார்ட் ஆகும், அதனால நாங்க இங்க கேட்டுருவோம். பின்னாடி போய் ஏதாவது தப்பா பேசணும்னு நினைச்சிடாத. டேய், அங்க இருக்க எல்லா ஆணி எடுத்து வந்துடுறா. 25-10 ஆணி. நான் கொஞ்சம் துடு பிடிச்சிருக்கோம். ஆணி எடுத்துட்டு வரைக்கும் இவ்வளவு நேரமான்னு கேமராமேன் கேட்க சொல்றான். விடு, இதா பாத்துக்கோங்க, அழகான ஆணி, துடு பிடிச்ச ஆணி. சரி விடுங்க, இதெல்லாம் சொல்லாம வீடியோல எங்கிட்ட தெரியும். நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கும். எடுத்துக்கோ. எனக்கு பயமா இருக்குது, அதனால நீ அந்த கட்டிங் பிளேட் எடுத்து வையேன். ஒரு ஆணி பிடிச்சி அடிச்சு தெரியலையாம இவர் வந்து வேடிக்கு பாக்குறவங்க பேசப்படாதுங்க. வேடிக்கு வந்துட்டாரு. வேடிக்கு பாக்குறவங்களாம் பேச ஒரு ஆணி போகுது. ஏன் இது கூட அடிக்கிறதுக்கு பயமோ? பயம் தான்டா. பாருங்க என்னென்ன பண்றான் பாருங்க. புது டெக்னாலஜி ட்ரை பண்றான்னு சொல்றான். டெக்னாலஜியா சில செட் ஆகல. நான் கேட்கல. உங்க வேலை என்ன? ஆணி அடிக்கிற வேலை தானே, அது மட்டும் பார்க்கணும். இன்னொரு ஆணி கொடுங்க, எடுத்துக்கோ. இவன் அப்புறம் சென்டிஸா வச்சு ரொம்ப கஷ்டம்பா. அவ்வளவுதான். என்னங்க ஆணி அடிக்கிறீங்க? கிச்சன் நின்றுச்சா? அவ்வளவுதான், ஒரு பக்கம் அடிச்சாச்சு. நீ சுத்தி அடிச்சுட்டு அடுத்த கிளிப்பை காட்டுறோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்துருப்பீங்க, நேற்று வேறு காஸ்டியூமில் இருந்தோம். ஏன்னா அது நேற்று இருட்டுனால பாதியிலே விட்டுட்டு போயிட்டோம். அதே மாதிரி நேற்று கடைசி கிளிப்பில் சொல்லியிருப்பேன், பாக்ஸை ஃபுல்லாக அடைச்சதுக்கப்புறம் அடுத்த கிளிப் காட்டுறேன்னு. பாருங்கள், பாக்ஸை ஃபுல்லாக அடைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு டோர் வைக்கணும். டோர் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாலும் அந்த பழைய கட்டையிலேருந்து கொஞ்சம் அறுத்து வச்சுக்கிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா இப்படி பாதி அடைச்சிடுவோம். மீதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் வலையை அடித்து இப்படி டோர் மாதிரி வைக்கணும். உள்ள ஒரு ரேக் வந்துடும். ரேக்கை பார்த்தீங்கன்னா பசங்க அறுத்துட்டு இருக்காங்க. நியூ ஒர்க்கர் ஒருத்தர் ஜாயின்ட் ஆகிருக்காரு, இவர் பேர் ராஜா. அறுக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். அறு நீ அறுறா. ஓகே, இதை அறுத்துட்டு அடுத்த இதை காட்டுறேன். பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த கட்டையும் இப்படி ஒட்டுக்கா வச்சுட்டோம் அப்படின்னா உள்ள ஒரு ரேக் அடிச்சிடலாம். 2 ரேக் ஆயிரும். பார்த்துக்கிட்டீங்களா? வந்து ஃபஸ்ட்டு இதை இப்படி வைக்கணும். இதை அடிச்சிடலாம் டக்குன்னு. அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி கட்டையவே வச்சு அடிச்சிடலாம். ஓகே, இந்த 2 கட்டை போதும். இதை வச்சு அடிச்சிடலாம் டக்கு டக்குன்னு. ஆனியன் தூக்கிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை அடிச்சாச்சு. இதை உள்ள ஃபிட் பண்ணணும். இப்போ ஃப்ரீயாக போகுதா, இது வந்து வெளியே வராத மாதிரி வைக்கணும். இது உள் பக்கம் போய்கிட்டோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த பக்கம் கீழே வரும்? ஓகே, இதுதான் கீழ் பக்கம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அப்படியே நிமித்தி இப்படி வச்சோம்னா இப்படி ரேக்காக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கட்டை நம்ம பெட்டிக்குள்ள அடிக்கணும். அதுக்கு இது ஒன்று எடுத்துக்கலாம். இது தேவைப்படும். இது ஒன்று இப்படி வச்சு அடிச்சிட்டோம்னா இருக்கும். இது வேண்டாம், இது நிறைய ஆணியாக இருக்குது, கோழிக்கு டேமேஜ் ஆகும். இது கரெக்டாக இருக்கும். உடச்சிடலாமா 2? இப்படி இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று, அதே மாதிரி அந்த பக்கம் 2 ஆணி அடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அடிச்சுட்டு ஃபிட் பண்ணி காட்டுறேன். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ கட்டையை உள்ளே ஃபிட் பண்ணுற மாதிரி அடிச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தா எப்படி அடிச்சிருக்கேன்னு தெரியும். ஒன்றுமே இல்லை, சும்மா 2 பக்கமும் கட்டையை வச்சு அந்த இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி உள்ளே ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணால் போதும். பிரஸ்டோம்னா அவ்வளோதான். இதான் ரேக்கு. கீழே ஒரு ரேக்கு, மேலே ஒரு ரேக்கு. இதில் தான் இதை வேணா நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது டோர் தான் வைக்கணும். மற்றபடி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டோர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டோர் தான் வைக்க போகிறோம். இன்னொரு டோர் பார்த்தீங்கன்னா இன்னொரு டோர் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இதை இப்படியே க்ளோஸ் பண்ணிடும். இந்த பக்கம் மட்டும் திறந்து மூடுற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா டோர் மட்டும் வச்சா போதும், எல்லா வேலையுமே முடிஞ்சது. இதை ஃபர்ஸ்ட் நம்ம அடிச்சு முடிச்சிடலாம் டக்குன்னு. வாங்க, இப்போ இந்த ஃப்ரேமுக்கு பார்த்தீங்கன்னா வலை போடணும்ல, வலை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கு, போய் எடுத்துட்டு வரலாம். என்னது வலை பார்த்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. இது தெரியுதா? இங்க இருக்கிற வலையை தான் அறுக்க போறோம். கட்டிங் பிளேடு இப்போ பார்த்தீங்கன்னா அறுத்து முடிச்சாச்சு. வாங்க அடுத்த வேலையை போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த மேலே இருக்கிறத அடிச்சாச்சு. அதே மாதிரி இதுக்கு டோர் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன். அதே மாதிரி பாருங்க, டோருமே பக்காவா வலை டோர் ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் வளைச்சி விடணும். வளைச்சி விட்டு இந்த இடத்துல வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். என்னன்னா இதை வளைச்சி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு கான்செப்ட் என்னன்னு. இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு காட்டுறேன். எடுக்கும் போது ஈஸியாக எடுத்துட்டேன். இப்போ எப்படி வைக்கிறது? உள்ள அந்த சைடு இது பண்ணிப்பாரு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்ததை கஷ்டப்பட்டு உள்ள மாதிரி திணிச்சு வச்சிட்டோம். இப்போதான் பெட்டியோட லுக்கே வந்திருக்கு பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக அடைச்சிட்டோமா, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோழி விட்டுக்கலாம், கீழே ஒரு 2 கோழி. அதுக்கு மேலே விட முடியாது, பெட்டி ரொம்ப சின்னது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டையெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் பெருசாகவே அடிச்சிட்டு போனாங்க. கட்டைலாம் இல்லாதனால இருக்கிற கட்டையவே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ நீட்டாக அடிச்சு வச்சுருது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா டோர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இப்போ டோர் மட்டும் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், கம்ப்ளீட்டட். இன்னையிலேருந்து கோழியை உள்ளே மட்டும் அடைச்சிடலாம். சரி, டோரை மட்டும் ஃபிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செதிக்கு எடுத்துட்டேன். இந்த பக்கமும் இப்போ ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த கீழே போட்டுடலாம். முன்னாடியும் ஃப்ளாட்டாக இருக்குது, இங்கே இந்த கீழே போட்டுடலாம். மறுபடியும் இது மூடிடுங்க. 2 பக்கம் கீழே போட்டு முறுகிறோம், வெட்டியும் முடிக்கிறோம். போட்டு முறுக்கிட்டு காமிக்கிறேன். கரெக்டாக தான் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. பாருங்கள், 2 கீழே போட சொன்னோம், போட்டாச்சு. இந்த இடத்துல செதுக்கி விட்டு இந்த இடத்துல கீழே போட்டாச்சு.
கையோட பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லாமல் இன்னொரு வேலையை பண்ணிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்லாக்கும் போட்டோம். ஆனா என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா இது இங்கே வரணும், இது இங்கே வரணும், மாற்றி மாற்றி. அது எங்கிட்ட போட்டுனாலும் போட்டுங்க. பாருங்க, பேட்லாக் ஓப்பன் பண்ணி டோரை திறந்துக்கலாம். ஃப்ரீயாக போகுதா, அதே மாதிரி ஃப்ரீயாக இது பண்ணி இது பண்ணிக்கலாம். இதில் அவ்வளோதான். இதில் ஒரு குசி வேற. ₹1 செலவு பண்ணாமல் இருந்த குப்பையெல்லாம் வச்சு ஒரு பெட்டி. ஸ்வீட். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டி எல்லாமே கம்ப்ளீட்டாக அடிச்சு முடிச்சாச்சு. நம்மளோட புறா பெட்டி பக்கத்துலேயே செட் பண்ணியாச்சு. வாங்க காட்டு. பாருங்க, இங்கே தான் வச்சுருக்கோம். ஆல்ரெடி கோழியில் உள்ள அடைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 2-3 நாள் ஆச்சு. பழைய கிளிப்பு. சரி, அவ்வளோதான் கைஸ், இந்த பெட்டி ஃபுல்லாக அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டி அடிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்ட்டில், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நல்லா தெளிவாகவே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.